உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். இவங்க குத்துமதிப்பாக சொல்கிறாங்களா என்னன்ற எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு. நான் என்னோட ஜாதகத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் சொன்னோன்னே எட்ரா ஜாதகத்தை உண்மையாக பொய்யான்னு பார்த்துருவோம் அப்படின்னு. எட்ரா அந்த மஞ்சள் பைய எட்ரா. ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? எனக்கு என்ன டவுட்னாக்கா, இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக நான் நல்லா பந்தாவா, நல்லா கெத்தா, மாசா, எப்படி ஸ்டைலில் சொல்லணுமோ அந்த அளவுக்கு நல்லா பிரபலமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலை. ஓப்பனாக சொல்லணும்னாக்கா, இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதிலே தான் சுற்றி வந்து தேட்டருக்கு வருவேன். தேட்டருக்கு உள்ளே வருவேன் அப்படின்றத விட, நான் சினிமாவில் நடித்தா கூட இந்த அளவுக்கு பெரும் புகழோட இருப்பேனா, எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்களா அப்படின்ற டவுட்டு. சும்மா இருந்தாலும் நம்ம இந்த 3 வருஷத்தில் நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. நம்ம இருந்தாலும் இது சினிமாக்குள்ளே தான் இருப்போமா, இல்லை வேறு எதனா தொழில் பண்ணி வேற எங்கன்னா இது பண்ணலாமா அப்படின்றது ஒரு டவுட்டு. சும்மாவா சுரேஷ், நீங்கள் ஒரு படம் நடிச்சா கூட ஒரு படம் தான் நடிக்க முடியும். இப்போ பாருங்க, எல்லா படத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த படத்தில் இல்லை சொல்லுங்க? நன்றி எல்லா இடத்துலையும் இருக்கீங்க. தேங்க்யூ. ஒன்னே ஒரு ரெக்வெஸ்ட், காது வலிக்குது. நல்லா கேட்டீங்கல்ல, இதுதான் என்ன 3 வருஷத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது. இதுதானா? ஆமா. ஐயோ, இப்போ நீங்கள் சினிமா விட்டுட்டு வெளியில் போய் வேறு தொழில் பண்ணலான்னு எண்ணத்தில் இருக்கீங்க? இல்லை, நம்ம எதுவுமே இல்லை, பிளாங்காக தான். ஆமாம். ஏன்னா கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு கைவிட்டு வெளியில் போயிடும். ஆமாம். வேறு பிஸ்னஸுக்கு தான் போவீங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயா, வெளிநாடோ வெளியூர்களோ வேறு பிஸ்னஸோ, 3ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா தான் இன்னி காலகட்டம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சிச்சு சார். என்னோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றதுல ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்க. வீடியோ பண்ணுவீங்களா சார்? இல்லை சும்மா அதுக்காக சொன்னேன். வீடியோ பண்ணுவீங்களா சார்? வீடியோலாம் பண்ணுவீங்களா? அவர் வீடியோ பண்ண மாட்டாரு, அவர் பேசுறது எல்லாரும் வீடியோ பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தது இல்லைங்க சார். இல்லை இப்போ புரிஞ்சு போச்சு. அந்த கமெண்ட்ல கண்டிப்பாக ஒரு ஆள் தான். நீங்கள் ஜோதிடம் கேட்டிருக்கீங்க, காரணத்தோடு சொல்கிறேன். கேது உங்களுக்கு மீனத்தில், சிம்மத்தில் சனி. ஜனனகால சனி இருக்கும் ராசிக்கு கோச்சார கேது வந்தால் தொழிலை விட்டு வெளியேறுவார். ரைட்டுங்களா? வேற அதனால தொழிலை விட்டு வெளியேறுவீங்க. இன்னொரு விஷயம், ஏன் நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா, 2ஆம் இடத்தையும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நீசம். அதனால் நீங்கள் பேசுகிறதுல பிரயோஜனம் கிடையாது. சார், ஐயோ அது எனக்கு தெரியும் சார். 3 வருஷமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை கேட்கல, அதுதான் நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை ஓகே, ஒன்றும் இல்லை, எல்லா ஜோதிடருக்கும் ஒன்று என்னன்னா, அவர் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகும்ல, அதில் FDFS முதல் ஷோவில் படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவார். அந்த வகையில் அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவருக்கு என்னன்னா, இந்த சினிமா துறையில் சில ரோல்ஸ்லாம் பண்ணுறாரு. சினிமா துறையில் இருக்கலாமா, வேற தொழில் போகலாமா, இதுதான் அவரோட கேள்வி. டைரக்டாக பதில் சொல்லுங்க. இப்போ மஞ்சள் வீரன் கூட நீங்கள் ஹீரோவான நடிக்கிறதாக நாங்கள்லாம் பார்த்தோம். இப்போதான் சொன்னீங்க. பார்த்துட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. இது பண்ண தட்டு. ஐயோ தட்டு சார். இப்போ தெரியுதா சார் நான் கத்துறதுக்கான அர்த்தம் என்னன்னு இப்போ தெரியுதுங்களா? இதுதான் சார் கூல் சுரேஷ். இதுதான் கூல் சுரேஷ். புரியுதுங்களா? அப்போ நீங்க போய் சொல்றீங்க. நான் ஜாதகத்தை நான் முழுசா நம்புறவன். என் தாயின் மீது ஆணையா சொல்றேன். என் வீட்லயும் சரி, என் அம்மாவும் சரி, நான் கல்யாணம் பண்ணது முத கொண்டு நான் ஜாதகத்தை பார்த்து அது என்ன சொல்லுதோ நான் அதுபடிதான் நடக்கிறவன். நான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது கூட ஒரு பூனை குறுக்க போனாலோ இல்ல வேற எதனா ஒன்று நடந்தாலோ அதை பார்த்துட்டு நான் போனவன். நல்ல டயலாக் பேசுறீங்களே. இவ்வளவு பேர் இருக்கும்போது, இவ்வளவு பெரிய சேனல் முன்னால் இருக்கும்போது நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அது மிகப்பெரிய தவறு சார். நான் முக்கியமாக ஜாதகத்தை நம்புறவன். நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தையை சொன்னது நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் வெளியேறேன். அது மிகப்பெரிய தவறு சார். நான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? சரி கூல். ஓகே, அவரோட ஜாதகம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க என்ன பாத்தீங்க? அதுல ஒரு உயர்ந்த உள்ளத்தோட ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் உயர்ந்த உள்ளமா? லக்னத்துல குரு உச்சங்க, ரொம்ப நல்லவர். அவர் கெட்டதே அவர் நல்லவர் அப்படின்றது ஒரே காரணத்தால் மட்டும்தான். ஏன்னா யாருக்கும் கெடுதல், தான் பிழைக்கலனா கூட பரவாயில்ல, அடுத்தவனுக்கு கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிற மனசு. அதே மாதிரி இவரு கிடைச்சாலும் 4 பேர் கொடுத்துட்டு தான் அதை பகிர்ந்து சாப்பிடுவார். வரும் ஆண்டு எப்படி இருக்கும்? வரும் ஆண்டு ஆக்சுவலி இவருக்கு ஒரு விஷயம் தான். அவரு நினைக்கலாம் நம்ம பேசுறதுனால தான் நம்ம பிரபலமா இருக்கிறோம்ட்டு, பேச்சை குறைச்சிட்டு செயல்ல இறங்கணும். ஓகேங்களா? அவருக்கு இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் யோகம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்த ராசி பார்க்கலாம். தனுசு ராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ஆனா அதுல நாங்க இல்லவே இல்லைண்ணே.
லிஸ்ட்லயே இல்லையப்பா. அதானே லிஸ்ட்லயே இல்லண்ணே. யாரெல்லாம் தனுசு ராசி கை தூக்குங்க. வரிசையா உட்காந்துருக்காங்க. பொதுவாக தனுசு ராசி இருப்பாங்கல்ல, அவர்கள் ஒரு 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ். இப்போ அவங்களுக்கு வந்து எந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அந்த காரியத்தை வெற்றி கிடைக்கும். காரணம் விஜய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ஓகே, உட்காந்து. முதல் விஷயம் எடுத்த காரியம் வெற்றி. இரண்டாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு சமசப்தமமாக குரு வர்றார். 7ஆம் இடத்துல குரு வரும்போது ஆகக்கூடிய திருமணம் மிகப்பெரிய சிறப்படையும். அதே மாதிரி பெண்களால் யோகம் அடையக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி. ஓகே, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆசை இருக்கு? ரெண்டு பேருக்கு ஆகல. எங்க 2 பேருக்கு ஆகலண்ணே. ஆமா, அதுல நீங்க என்ன நஸ்தரம்னு சொல்லணும். மூல நஸ்தரம் இருக்கு, பூராட நஸ்தரம் இருக்கு, உத்திராடம் இருக்கு. உத்திராடத்துக்கு காதல் திருமணம் ஆகாது, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆகும். அண்ணா இவனுக்கு திருமணம் ஆகாது. இல்ல உத்திராடத்துக்கு நேர்மையில 27 நஸ்தரங்க சார். அதுல அதாவது பெஸ்ட் நேர்மையான நஸ்தரம்னா தனுசு ராசி உத்திராடம் தான். ஓகே, மூல நட்சத்திரத்துக்கு ஆகுமா? மூல நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியா? தேங்க்யூ. ஆமா, அதே மாதிரி அவங்க அப்டேட்ல இருக்காங்க சார். இன்னொரு விஷயம், இப்ப அப்டேட்ல இருப்பாங்க அவங்க. மூல நட்சத்திரம் அப்டேட் போயிட்டு இருக்குது லவ் மேரேஜ்ல. எல்லாம் மைண்ட்ல வச்சுனா கேக்குறது நாகராஜ். அப்போ லவ் மேரேஜ் வேணாம் இல்லனா? இல்ல, உத்திராடத்துக்கு மட்டும் தான் லவ் மேரேஜ் ஆகாதா? ஆமா, ஏன்னு கேட்டீங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால, நேர்மை ஓவரா இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர் அந்த சாக்க விட்டு வெளில வரல. சின்ன வயசுல நான் ஆசை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு. இல்ல விட்டு போயிட்டாங்க. கரெக்ட் தான் சார். பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணாலே போதும் சார். முடிஞ்சதுன்னா செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க, இந்த ஒத்த செம்பருத்தி, அதை வாங்கி விநாயகருக்கு வச்சு அதாவது பூவை சாத்திட்டு, விநாயக பெருமானே எனக்கு எல்லாம் நீ பண்ணி கொடு அப்படின்னா தாராளமாக எல்லா காரியமும் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் சார். அது மாதிரி ஒரு விசுவாசமாக இருந்தாங்கன்னா 100% தனுசு ராசிக்காரர்கள் குறைவில்லாமல் இருப்பாங்க சார். சூப்பர். ஓகே, மேலே விடுங்க, அவட்ட விடுங்க. உங்களுக்கு சில டவுட்ஸோட வந்திருப்பீங்க. 2025 எப்படி இருக்கணும்? உங்களோட டவுட் என்ன? டவுட் வந்து ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, இந்த வருஷமாவது கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமான்றது தான். ஏன்னா 2018 இன்னும் கடன்லேயே இருக்கு. அந்த பிரச்சனை எப்போ தீரும்ன்றது தான் தெரியல. கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். கடனை வந்து அடைக்க முடியும். அந்த லவ் ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னன்னா, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போவாங்க தனுசு. என்ன ரீசன்னா, நாகராஜ் எல்லாரும் உங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. இல்லை, எப்போவுமே அவங்க வந்து குட் கிவர்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் இவங்க தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த எண்ட்லேருந்து எதுவுமே வராது. டக்குன்னு மல்டிபிள் பிரேக்கப் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கோம். லவ் நடக்கும், மேரேஜ் நடக்கும், லவ் மேரேஜும் நடக்கும். 2025 பாசிட்டிவ் தான். ஒரு கைண்ட் நோட், தேர்ட் பர்சன்ஸ் யாரும் ரிலேஷன்ஷிப்பில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஓகே, தனுஷ், அப்போ அவ கடன் பிரச்சனை இருக்க ஒரு பரிகாரம் சொல்ல என்ன சொல்வீங்க? கடன் பிரச்சனைக்கு நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை இருக்குது. வெள்ளை கொண்டக்கடலையும் மஞ்சள் வாழைப்பழமும் டயட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஃபன் கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 monthsக்கு ஒன்ஸோ ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள் தேர்ஸ்டேயில். ஓகே, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.